அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க அனுமதி வழங்கி சபாநாயகர் அப்பாவு அனுமதி அளித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். பதாகையுடன் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்கலாம் என்ற அனுமதியை சபாநாயகர் வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து 2 முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டதால் கூட்டத்தொடர் முழுவதும் அவர்கள் பங்கேற்க இயலாது என்று நிலை இருந்த நிலையில் அவர்கள் பங்கேற்கலாம் என்ற அனுமதியை சபாநாயகர் அப்பாவு வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், அப்பாவுடைய இந்த அனுமதிக்கு காரணமாக அவர் தரப்பில் சொல்லப்பட்டது என்ன? அபிநயா, குறிப்பாக இன்று சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர்ல குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக இந்த டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக பேச வேண்டும் என்ற கவன ஈர்ப்பை கொண்டு வருவதற்கு அவையில் கேள்வி எழுத்திருந்தார். அப்பொழுது அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தொடர்ச்சியாக அமளி என்பது தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய நிலையில உடனடியாக இன்று ஒரு நாள் தற்போது அவையிலிருந்து நீக்குவதற்கான அந்த உத்தரவை அப்பாவு கொடுத்திருந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக அவருடைய தரப்பிலிருந்து பேசுகின்ற பொழுது இன்று அவை நடவடிக்கைகளை தற்போது அமளியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட கனிவோடு இதை நீங்கள் மறுபரிசீலனை செய்து அவர்கள் அவையில் அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டது. உடனடியாக அதை சபாநாயகர் அப்பாவு ஏற்றுக்கொண்டு இன்று அவை நடவடிக்கைகள் எதுவும் இல்லை. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்குள் தொடர்ச்சியாக அவர்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம் என்ற அடிப்படையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிமுகவினுடைய தரப்பில் இன்று பதாகைகள் காண்பிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த 1000 கோடி ரூபாய் விவகாரத்தில் யார் அந்த தியாகி என்ற காட்சிகள் அனுமதிக்கப்பட்டு சட்டப்பேரவையில் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். இது போன்ற பல்வேறு அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து தற்போது கேள்விகளை முன்வைப்பதற்கு வந்த நிலையில் தொடர்ச்சியாக பல்வேறு அமளிகள் ஈடுபட்ட நிலையில எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சற்று முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்துவிட்டு தற்போது உள்ளே சென்றிருக்கிறார். இந்த நிலையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த விவகாரத்தில் அவை நீக்கம் என்பதை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த நிலையில் சபாநாயகர் அப்பாவு அதை ஏற்றுக்கொண்டு இந்த உத்தரவை திரும்ப பெற்றார். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.